நல்ல கிறிஸ்பியா மொறு மொறுன்னு அதே டைம் உள்ள நல்ல சாஃப்டா ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க இந்த மெத்தட்ல வாழைப்பூ வடை செய்யும் போது கொஞ்சம் கூட உதிராம சூப்பரா வரும். நம்ம எப்படி வாழைப்பூ வடை தட்டி போட்டோமோ அதே மாதிரி சூப்பரா வரும். கண்டிப்பா நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாழைப்பூ வடை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை வந்து தண்ணி இல்லாம நம்ம மிக்சி ஜார்ல வடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 பீஸ் அளவுக்கு பூண்டு தோலோட சேர்த்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். முக்கியமா கடலைப்பருப்புல தண்ணி இல்லாம தான் நம்ம அரைக்கணும். இப்ப வாழைப்பூவை உப்பு தண்ணியில ஊற வச்சு கிளீன் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு மொத்தமா அரைக்க முடியாது இந்த பருப்பு கூட, அதனால கொஞ்சமா மட்டும்தான் நான் வாழைப்பூ சேர்த்து அரைச்சிருக்கேன். மிச்சம் கொஞ்சம் வாழைப்பூவை இருந்தது, அதையும் மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிட வேணாம், சும்மா லைட்டா ஒரு பல்ஸ் போட்டா போதும். அது வந்து அப்படியே அரைஞ்சிரும். இந்த மாதிரி 1-2 அரையாம இருக்கும், அது சும்மா நம்ம கையில பிச்சு போட்டுக்கலாம். வாழைப்பூவை வந்து சும்மா கொரன்னு தான் அரைக்கணும், ரொம்ப ஃபைனா அரைச்சிடக்கூடாது முக்கியமா. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப நான் ஒரு 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையா இருக்கும். கொத்தமல்லி இருந்தா சேர்த்துக்கோங்க, நான் கொத்தமல்லி இல்லாதனால சேர்க்கல. கொத்தமல்லி சேர்க்கலாம், உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைங்க. இந்த வெங்காயத்துல இருக்க தண்ணியே போதும், இது கரெக்டா நல்லா பிசைஞ்சு வடை பக்குவத்துக்கு ரெடி ஆயிடும். இப்ப இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி கையில வச்சு நம்ம தட்ட போறோம். கையை லைட்டா ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க போதும். இது வந்து நான் கொஞ்சம் மெலிசான வடையா நான் வந்து தட்டியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கனமா வேணும்னா லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதையும் வாங்க பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணா போதும். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும், நமக்கு மசாலா வடை மாதிரி. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சுக்க வேண்டியதுதான். இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கு. வடை போடும்போது அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு போடுங்க. வடை போட்ட உடனேவே அடுப்பை சிம்ல வச்சிருங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி வடை செய்யும் போது வடை வந்து உள்ளுக்குள்ள நல்லா வெந்தும் வெளியில வந்து நல்லா கிறிஸ்பியாவும் சூப்பரா ரெடி ஆகி வரும். பாருங்க, கொஞ்சம் கூட உதிராம சூப்பரா வந்திருக்கு வாழைப்பூ வடை. கண்டிப்பா இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வரும். தேங்க்யூ.